இங்க ஒருத்தன் கால் நடக்க முடியாத ஒருத்தனை தொட்டதும் அவனுக்கு கால் சரியாகி எல்லாரும் மாதிரியும் நார்மலா நடக்க ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி ஒரு சின்ன பொண்ணுக்கு லங்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கும். அதனால அந்த பொண்ணால ஆக்சிஜன் இல்லாம சுவாசிக்க முடியாது. அந்த பொண்ணையும் தொட்ட உடனே அந்த பொண்ணுக்கும் உடம்பு சரியாகி எல்லாரும் மாதிரியும் நார்மல் ஆகுறா. அந்த ஸ்டேடியம்ல இருக்க மக்கள் அவனை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனா உடம்ப காமிச்சு சரி பண்ணுங்கன்னு சொல்றான். அப்புறம் அவனும் தொட்டதும் அவன் உடம்புல இருக்க தழும்பெல்லாம் மறைஞ்சு போகுது. இது எல்லாருமே பார்த்து செம ஷாக் ஆயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வயசான ஆளு நான் தான் கடவுள் என்ன எல்லாரும் ஃபாலோ பண்ணா நீங்க எல்லாரும் 100 வயசு தாண்டி வாழலாம்னு சொல்லியிருப்பான். அவனை ஃபாலோ பண்ற நிறைய பேர் அவனை பார்க்க ஒரு ஸ்டேடியமுக்கு வந்து அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஸ்டேஜுக்கு மேல வர்றது ஒரு சின்ன பையனா இருக்கிறதுனால இவனை பார்த்து யாரா இவனும் யோசிக்கிறாங்க. அப்போ அவன் நான் தான் உங்க கடவுள், நான் இப்போ சின்ன பையனா மாறி வந்திருக்கேன்னு சொல்லுவான். ஆனா யாருமே அவனை நம்ப மாட்டாங்க. அப்போ அவன் ஒரு சொடக்கு போட்டதும் எல்லாரோட மொபைலையும் டிவிலையும் இவனோட ஃபேஸ் தான் வருது. அப்போ கூட யாரும் இவனை கடவுளை ஏத்துக்கல. அப்போ அவன் ஸ்டேஜுக்கு மேலே பார்க்கும்போது அவனோட வயசான பிக்சரை ஒரு செவுத்துல வரைஞ்சிருப்பாங்க. அதை பார்க்குற அவன் ஒரே ஒரு ஜம்பில் பறந்து போய் அந்த பிக்சர்கிட்ட போயிட்டு அதை ஒரே அடியில் அடித்து உடச்சிட்டு மறுபடியும் அந்த ஸ்டேஜுக்கே வந்துடுறான். அப்போவும் அவனை யாரும் கடவுளாக ஏற்றுக்கல. அதுக்கு பதிலாக அவனை பார்த்து பயப்படுறாங்க. அப்புறம் அவன் ஸ்டேஜை விட்டு கீழே வந்து சிக்கா இருக்க 3 பேரை கியூர் பண்ணுறான். அப்புறம் தான் எல்லாரும் இவனை கடவுள்னு நம்புகிறாங்க.